ஆயிடுச்சு வீடியோ போட வேண்டாம்னு நினச்சேன். ஆனாலும் இந்த சீனை பார்த்துட்டு வீடியோ போடாமல் என்னால் படுக்க முடியல. அதனால தான் படுத்தவ எழுந்திரிச்சு வந்துட்டு அதை சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன். முத்துக்குமரன் விஜய் சேதுபதி கிட்ட பேசின கான்வர்சேஷன் செம்மையாக இருந்துச்சு. எங்கெல்லாம் உழைப்பு போடணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல ஃபுல்லாக உழைப்பு போடுவேன் சார். நைட்டு சீக்கிரமே தூங்கிட்டு காலையிலே சீக்கிரமே முழிச்சு உழைப்பு கொடுக்க வேண்டிய இடத்துலையும் மூளைக்கும் வேலை கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சீக்கிரம் நைட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்தா காலையில் எழுந்திரிச்சு எழுப்பி விட்ருங்கிறத பாயிண்ட் ஏற்கனவே தீபக் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தான் இன்றைக்கி விஜய் சேதுபதி சார்கிட்டையும் சொல்கிறாரு. பட் இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, விஜய் சேதுபதி சார் கொடுத்த அட்வைஸ் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, ஆனால் எப்படி கிறிஸ்பாக பேசணுங்கிறத கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னார். இது ஒரு நல்ல அட்வைஸ். ஆனால் அதை விட ஹைலைட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை வந்து அடைஞ்சு சேரும் அப்படிங்கிறாரு. லிட்டரலாக நீங்கள் தான் வந்து டைட்டில் வின்னருங்கிறத சூப்பராக சொல்கிறாரு. ஏன்னா முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு, 105 நாள் இருந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கணும்னு என்னோட ஆசை சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு பதிலாக விஜய் சேதுபதி சார் இந்த பாயிண்ட்டை சொல்கிறாரு, நீங்கள் என்ன அடையணும்னு விரும்புனீங்களோ அது உங்களை வந்து சேரும் அப்படின்னோடனே முத்துக்குமரனுக்கு அவ்வளோ சந்தோஷம். முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்கு அதை விட சந்தோஷம். ஏன்னா நீங்கள் தான் டைட்டில் வின் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் டைட்டில் வின் பண்ணணும்னு எனக்கு ஆசைங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி சார். அதுக்கு முத்துக்குமரன் கொடுத்த ரிப்ளை அதை விட சூப்பராக இருந்துச்சு. சார் உங்களோட விடுதலை 2 படம் நல்ல வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னது, அதுவும் விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஒரு கவுண்டர் அடிக்கிறாரு பாருங்க, டே அதே கண்ணாடி போட்ட டாக்டரா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே விஜய் சேதுபதி சாரே பயங்கரமாக சிரிச்சிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. முத்து நீங்கள் நல்ல பெரிய லெவலுக்கு வரணுங்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்கங்கிற நம்பிக்கையோடு நான் அதை சொல்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே.